அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வெனஸ்டே எல்லாருக்குமே. இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் புதுசாக 5 ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 5 ரூல் ஃபாலோ பண்ணாதவங்க அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகும், பேன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரூல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட மீடியாடெக் புது சிப்செட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இது கூடவே Realme 10 Pro Plus கம்ப்ளீட்டாக இதோட கர்வ்டு டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 976ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் இன்னொரு புது ஃபீச்சர் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த ஒரு ஃபீச்சர் தான் இப்போ அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். டிஸப்பியரிங் மெசேஜஸ். இதுக்கு முன்னாடி டிஸப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைமர் செட் பண்ணி அதை சேட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி அது டிஸப்பியர் ஆகிடும். இப்போ இன்னொரு ஆப்ஷன் வந்து டிஸப்பியரிங் மெசேஜஸ்லேயும் இவங்க கொண்டு வர போகிறாங்க. அதாவது பல்க் செலக்ட் பண்ணிவிட்டு வந்து அதை டிஸப்பியர் பண்ணுற மாதிரி. இங்கே வந்து நீங்கள் ப்ரைவசி, அதாவது டிஸப்பியரிங் மெசேஜஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இனிமேல் 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று செட் ஃபார் யுவர் அக்கௌண்ட், அதாவது டிஃபால்ட் மெசேஜ் டைமர். இன்னொன்று செட் ஃபார் யுவர் கரண்ட் சேட்ஸ், அதாவது அப்ளை டைமர் டு த சேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கான்வர்சேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து டிஸப்பியர் பண்ணணும் அப்படின்னா வந்து பல்காக செலக்ட் பண்ணி வந்து நம்ம டைமர் செட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இப்போ பீட்டா டெஸ்டிங்கில் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஃப்யூச்சரில் எல்லாருக்கும் இது ரோல் அவுட் ஆகலாம். ட்விட்டர் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் புதுசாக ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக 5 ரூல் கொண்டு வந்திருக்காங்க. 5மே ஸ்ட்ரிக்ட் ரூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம ட்விட்டர் ஆப்பை யூஸ் பண்ண முடியுமா? அப்படி இல்லைனா முதல்ல வார்னிங்க்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா, அதுக்கப்புறம் பேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர்மனன்ட் பேன். ஸோ இங்கே 5 ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சேஃப்டி இவங்க சொல்கிறாங்க. சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே டெரரிசம், ரேசிசம், வயலன்ஸ், இது 3த்தையுமே வந்து ட்விட்டர் ஆப் வழியாக ப்ரமோட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஃபேக் அக்கௌண்ட் வச்சுட்டு ட்விட்டர் ஆப் வழியாக வந்து ஏதாவது பர்சனை பற்றியோ இல்லை ஏதாவது கண்ட்ரி பற்றியோ இல்லை ஏதாவது ரிலீஜன் பற்றியோ வந்து நம்ம இதில் பேசினா வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் சஸ்பெண்ட் இல்லைனா பேன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெரரிசம், ரேசிசம், வயலன்ஸ் இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து ப்ரைவசி. இங்கே ப்ரைவசி அப்படின்னு சொல்லும்போது யாருடைய பெர்மிஷன் இல்லாமல் ஒருத்தருடைய அட்ரஸோ ஃபோன் நம்பரோ இல்லை அவங்களுடைய ஃபோட்டோ நம்ம போடுறதோ இல்லைனா வந்து யாரோடைய பர்சனல் விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதோ, வாட்ஸ்அப் சேட் அந்த மாதிரி. ஸோ வந்து ப்ரைவசி கீழே வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணி நம்ம மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட், பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரைவசி கீழே. அடுத்தது அத்தென்டிசிட்டி அப்படின்னு சொல்லும்போது வந்து ட்விட்டர் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்று உங்களுடைய ஒரிஜினல் ஃபோட்டோ நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா சீனரி அப்படி ஏதாவது நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுக்கலாம். அதை தவிர்த்துட்டு உங்களுடைய ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயரோ இல்லை ஃபேவரட் ஸ்டாரோ அந்த மாதிரி போட்டு அந்த ட்வீட் ஏதாவது ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலாக ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ அத்தென்டிசிட்டி அப்படின்னு சொல்லும்போது வந்து இம்போஸ்டிங், வேறு பர்சனாலிட்டி மாதிரி நம்மளுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ட்வீட் பண்ணுறது இல்லைனா ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணுறது வந்து ட்விட்டரில் அலவுட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது 3வது ரூல். 4வது என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் அப்பீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து ஏதாவது தவறாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி யாராவது உங்கள் மேலே ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணி அந்த ரிப்போர்ட் படி நீங்கள் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் ட்வீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் அப்பீல் அப்படின்னு சொல்கிறது கீழே. அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டை பேனும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க ரிப்போர்ட்டிங்க்கு. அடுத்ததாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட். ட்விட்டர் ஆப்பில் வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கீழே என்ன அப்படின்னு எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. மேபி வந்து இப்போ நாங்களாம் யூடியூப் வீடியோ வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் ரீல் எடுத்து போடுறது அந்த மாதிரியா இல்லைனா வந்து வேறு ஏதாவது அப்படின்னு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தெரில. பட் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ட்விட்டர் ஆப் வழியாக ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 ரூல் ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் ட்விட்டர் ஆப்பை யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா சஸ்பென்ஷன் இல்லைனா பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி டீல் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை 30,000 கீழே எனக்கு ஒரு நல்ல லேப்டாப் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வந்து இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ASUS உடைய VivoBook AMD Ryzen 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 35,000லேருந்து 32,000 ஆஃபர் டைமில் வந்ததே தவிர அதுக்கு கீழே இந்த லேப்டாப் வந்து ப்ரைஸிங் வந்ததே இல்லை. பட் இப்போ குரோமாவில் இது 28,000 கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 5,000 கிட்ட ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ryzen 3 சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இது கூடவே வந்து இது ஃபுல் HD ப்ளஸ் LED பேக் லைட் இருக்குது. ஆன்டி கிளேர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க 15.6 இன்ச்சஸ்க்கு. இது வந்து Ryzen 3ல உங்களுக்கு 3200 ப்ராசஸிங் வேரியண்ட்டோட வருது. கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 GHz வரைக்கும் டர்போ ஸ்பீட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட ASUS சொல்லவே வேண்டாம், நல்ல பிராண்ட். 28,000
10,000 அப்படிங்கும்போது இது வேல்யூவாக இருக்கும். நீங்கள் லேப்டாப் வாங்குறீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணலாம். ஃபைனலாக MediaTek அவங்களுடைய Dimensity லைனப்பில் புது ஃப்ளாக்ஷிப் சிப் நேற்று லான்ச் பண்ணிட்டாங்க. MediaTek Dimensity 9200 இந்த பேரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த சிப் நம்ம பார்க்கலாம். ஏன்னா எங்க ஃபீச்சர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் Snapdragon 8 Gen 2 வந்து கம்பீட் பண்ணுற அளவுக்கு தான் வந்து இங்கே கிளாக் ஸ்பீட் எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இங்கே மெயின் கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.05 GHz இவங்க கொண்டு வராங்க. இது 4 nanometerல ப்ராசஸ் பண்ணது. இங்கே GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரேட் ரேசிங், அதுக்கப்புறம் அடாப்டிவ் கேம் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேம்க்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு GPU அடாப்ட் ஆகிக்கும். இது கூடவே வந்து உங்களுக்கு மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Wi-Fi 7, LPDDR5 எக்ஸ்ட்ரா, UFS 4.0, Bluetooth 5.3 இந்த ஃபீச்சர்ஸோட MediaTek Dimensity 9200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமாக இருந்தாலும் சரி, கேமராவாக இருந்தாலும் சரி, டிஸ்பிளேவாக இருந்தாலும் சரி, 5G சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு mmWave sub 6 GHz ரெண்டுமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுற அளவுக்கு பெஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஸ்மார்ட் ஃபோனில் இன்டகிரேட் பண்ணி ஹீட் ஆகாமல் இது பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு. Realme 10 Pro Plus November 17 அன்னைக்கு குளோபலில் லான்ச் ஆகும்போது இந்தியாவிலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே டெடிகேட்டட் வீடியோ இருக்க சேனலில் நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது Realme 10 Pro Plus இதுதான் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு டீசர் மூலமா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்லுக் டிசைன் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த வாட்டி சென்டர் பஞ்ச் ஹோல் நாட்ச்லேயே இவங்க லான்ச் பண்ணுறாங்க. பொதுவாக Realme வந்து கார்னரில் கொடுப்பாங்க இல்லையா, சென்டர் பஞ்ச் ஹோல் நாட்ச். கர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே சின்னில் மட்டும் ரொம்பவே தின் பெசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சின்னில். மற்றபடி டிஸ்பிளே ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோட வந்து கர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கும்போது இந்த ஆக்சிடென்டல் டச்சஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உங்கள் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து இங்கே கர்வ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி கர்வேச்சர் அப்படின்னு தெரியுது. 120 Hz ஐஆர் ரெஃப்ரெஷ் ரேட், AMOLED பேனல் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் Realme 10 Pro Plus லான்ச் ஆக போகுது. இந்தியாவில் bOAT வந்து உங்களுக்கு காலிங் ஃபீச்சரோட கம்மி விலையில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. bOAT Wave Ultima. இது 2999 தான். உங்களுக்கு ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. அதே சமயத்தில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா Edge to Edge டிஸ்பிளே மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல டிஸ்பிளேவும் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கு, டச் நல்லா இருக்கிற மாதிரி வந்து கம்மி விலையில் காலிங் அண்ட் நல்ல டிஸ்பிளேவோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.8 inches டிஸ்பிளே, கர்வ்டு ஆர்க் டிஸ்பிளே, அலுமினியம் அலாய் டயலோட கொண்டு வந்திருக்காங்க. இது கூடவே வந்து உங்களுக்கு ப்ளூடூத் 5.3 அப்படிங்கிறதுனால HD ஸ்பீக்கரோட கால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதோட வந்து 100+ மேலே ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, ஹார்ட் ரேட் மானிட்டர், பிளட் ஆக்சிஜன் லெவல், ஸ்ட்ரெஸ் மானிட்டர், இது கூடவே ஸ்டாப் வாட்ச், வெதர் ஃபோர்காஸ்ட், DND ஃபைண்ட் மை ஃபோன் அந்த மாதிரி இந்த ஃபீச்சர்ஸோட IP68 ரேட்டிங், அதோட 10 days பேட்ரி லைஃப் அப்படின்னு சொல்லி 2999க்கு நல்ல கலர்ஃபுல்லாக bOAT வந்து வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். MediaTek Dimensity 9200 உடைய கிளாக் ஸ்பீட் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் சிரி. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ராகுல். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்கள் பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.